தேதி 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. நேற்று திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரம். தரிசனம் செய்த மொத்த யாத்ரீகர்கள் 82,337. முடி காணிக்கை செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 30,825. மொத்த உண்டியல் காணிக்கை 3.58 கோடி. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய காத்திருக்கும் அறைகள் அனைத்து அறைகளும் நிரம்பியுள்ளது. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 15 மணி நேரம். 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 4 மணி நேரம். வணக்கம். திருப்பதி திருமலா தரிசனத்தின் தற்போதைய நிலவரங்கள். திருமலையில் நேற்று கூட்டம் சற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சர்வ தரிசனம் செய்ய 12 மணி நேரம் ஆகிறது. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அனைத்து 31 அறைகளும் நிரம்பியுள்ளது. வரிசை ATGH வரை உள்ளது. ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக கோயிலின் கல்யாண மண்டபத்தில் ஸ்நபன திருமஞ்சனம் புனித ஸ்நானம் என்ற புனித சடங்கு சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் நேற்று காலை சூரிய பிரப வாகனத்திலும் மாலை சந்திர பிரப வாகனத்தில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் நவநீத கிருஷ்ணராக காட்சியளித்து திருவீதி உலா வந்தார். கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் போது சனிக்கிழமை 6வது நாள் மாலையில் அஸ்வ வாகனத்தில் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தி வலம் வந்தார். இன்று பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி உற்சவம் ஆரம்பமாகிறது. ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்காக தேவஸ்தானம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இது திருப்பதியிலிருந்து அலிப்பிரி செல்லும் வழியில் நந்தி சர்க்கிள் அருகில் அமைந்துள்ள சிவஸ்தலமாகும். கோவிலில் பெரிய தெப்பக்குளம் மற்றும் கபில தீர்த்தம் எனும் நீர்வீழ்ச்சியும் உள்ளது. பயணிகள் கூட்டத்தை எதிர்கொள்ள ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் வாகன நிறுத்தமிடங்கள், தடுப்புகள், வரிசைகள், நிழல்கள், அன்னப்பிரசாதம், தண்ணீர் விநியோகம், பாதுகாப்பு போன்றவை விரிவான முறையில் திட்டமிடப்பட்டுள்ளன. மகா சிவராத்திரி நாளில் மகாநியாச பூர்வக ஏகாதசி ருத்ராபிஷேகத்திற்கு பிறகு அதிகாலை 2:30 மணி முதல் அதிகாலை 4:30 மணி வரை ருத்ராபிஷேகமும், காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை ரதோத்சவமும், அதைத் தொடர்ந்து ஸ்நபன திருமஞ்சனமும் நடைபெறும். மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நந்தி வாகன சேவையும், காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, மீண்டும் மாலை 4:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். பிப்ரவரி 16ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை லிங்கோத்பவ தரிசன அபிஷேகம் நடைபெறும். அதே நாள் மாலை ஸ்ரீ காமாட்சி சமேத ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி சிவபார்வதியாக மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை பக்தர்களுக்கு தெய்வீக கல்யாணத்தில் அருள் பாலிக்கிறார். சிவபார்வதி கல்யாணத்தில் பங்கேற்க விரும்பும் பக்தர்கள் டிக்கெட் ஒன்றுக்கு ரூபாய் 500 செலுத்த வேண்டும். அதில் 2 பேர் அனுமதிக்கப்படுவார்கள்.